காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்ப இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ், கிளாஸஸ், சேம் டைம் டெஸ்ட் பேஜுமே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிசி குற்ற விசாரணை முறை சட்டம். இதுல இருந்து நம்ம எப்படி படிக்கணும், என்ன என்ன படிக்கணும், 37 அத்தியாயம், அதே மாதிரி 484 பிரிவுகள் அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி படிக்க போறோம், காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி ஐபிசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனை, அபராதமா இல்லைன்னா ஆயுள் தண்டனையா, மரண தண்டனையா, 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையா, இந்த மாதிரி தான் ஐபிசின்னு சொல்லுவோம். சிஆர்பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த தப்பு பண்ண நபரை எப்படி அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ரிமாண்ட் பண்ணணும், காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன 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 இருக்கு, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் சிஆர்பிசி. ஓகேவா? அப்போ சிஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 37 அத்தியாயம் இருக்கு, 484 பிரிவுகள் இருக்கு. இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி படிக்கும் அப்படின்னா நம்ம ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சிஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 37 அத்தியாயம் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதை மட்டும் ஓரலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரை. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஐபிசியில் எப்படி முன்னுரை இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் முன்னுரை. ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிசி சூட்டபுள் ஆகும். அதை தான் சொல்கிறது முன்னுரை. அதே மாதிரி அத்தியாயம் 2 பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல் நீதிமன்றங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு. குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னா குற்றவியல் கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 2. அத்தியாயம் 3 பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களின் அதிகாரம். இப்போ போலீஸை விட பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்குது. அதனால அதை எப்படி படிக்கணுமோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 3. அத்தியாயம் 4 பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள். மேல்நிலை காவல் அலுவலர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி, டிஎஸ்பி, ஐஜி, டிஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி இவங்களில் உள்ள அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அதை போய் சொல்லக்கூடியதுதான் அத்தியாயம் 4. அதே மாதிரி அத்தியாயம் 4ல் பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல். நடுவர்கள் அதே மாதிரி காவல்துறையினர் ரெண்டு பேத்துக்குமே உதவுதல், அதை போய் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அத்தியாயம் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை கைது செய்தல். ஆட்களை கைது செய்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆணைய பெண்ணையோ எப்படி அரெஸ்ட் பண்ணணுமோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அரெஸ்ட் பண்ணணும், அதை போய் சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 5. அத்தியாயம் 6 பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை ஆவதை கட்டாயப்படுத்தும் நீதிமன்ற கட்டளைகள். முன்னிலை ஆவுதல் அப்படின்னா நம்ம முன்னாடி நிற்கிறது. அதான் ஒரு அக்யூஸ்டோ யாரோ சம்திங் ஏதோ ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றவாளி காவல்துறை முன்னாடி, கோர்ட் முன்னாடி நிற்கிறது தான் முன்னிலை ஆவுதலை கட்டாயப்படுத்தக்கூடிய நீதிமன்ற கட்டளைகள். அத்தியாயம் 6. அத்தியாயம் அதே மாதிரி இப்போ அத்தியாயம் 6லயே பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பாணைனா என்ன, பிடிக்கட்டலைனா என்ன, ரெண்டுக்குமே இருக்குது. வாரன்னா என்ன, பிடிவாரன் சம்மன்னா என்ன, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி பகிரங்க அறிவிப்பும் பற்றுகையும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ தெலுங்கானா, ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரைம் நடந்துச்சு. அந்த கிரைமில் ஐபிஎஸ் ஆஃபீஸரே பார்த்தீங்க அப்படின்னா அக்யூஸ்டாக மாறிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டார் அவர். அப்போ அதை பற்றியுமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் பகிரங்க அறிவிப்பும் பற்றுகையும். அதே மாதிரி நீதிமுறை கட்டளைகள் சம்பந்தமான பிற விதிகள். நீதிமண்டல கட்டளைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஆர்டர்ஸ் அது எல்லாத்தையுமே ஒபே பண்ணுறதான் நீதிமன்ற கட்டளைகள் சம்பந்தமான பிற விதிகள். அத்தியாயம் 7 பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை தாக்கல் செய்வதை கட்டாயப்படுத்தும் முறை கட்டளைகள். அதாவது ஒரு அஃபென்ஸில் காரோ, பைக்கோ, வீடோ சம்திங் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பிளேசஸை, அந்த திங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான்
பொருட்களை தாக்கல் செய்வதை கட்டாயப்படுத்தக்கூடிய முறை கட்டளைகள். ஓகேவா? இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோதனைகள் சம்பந்தமான பொது விதிகள், அதே மாரி பல்வகைப்பட்டவை, சில காரியங்கள் பற்றிக்கான நடைமுறையும், உடைமை பறிமுதல் ஆகியவற்றின் உதவுவதற்கான பரஸ்பர உடன்படிக்கை. இது எல்லாமே வந்து வந்துற மாரி தான் இருக்கும். அத்தியாயம் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமைதி பேணுவதற்கான நன்னடத்தைக்கான பிணையம். அமைதி பேணுவதற்கான அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குற்றவாளிகள் வந்து ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது, நான் வந்து திருந்திட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அப்படின்னா, ஓகே அப்படிங்கிற மாரி அக்செப்ட் பண்ணி, அத அமைதி பேணுவதற்கான நன்னடத்தைக்கான பிணையம் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம யூ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி அத்தியாயம் 9 வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியர், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் வாழ்க்கை பொருளுதவிக்கான கட்டளைகள். இப்ப நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ வந்து குழந்தைங்க வந்து கைவிட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்கள எப்படி ரெஸ்க்யூ பண்ணி காப்பாத்தணுமோ, அத சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 9. அத்தியாயம் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது ஒழுங்கையும், அமைதியையும் நிலைநாட்டுதல். ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வராம, அத வந்து அமைதிப்படுத்தக்கூடியது தான் அத்தியாயம் 10. அதே மாரி அத்தியாயம் 10லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது தொல்லைகள், தொல்லை அல்லது எதிர்பார்க்கின்ற அபாயம் ஆகிய அவசர நிலைகள், அதே மாரி அசையா பொருட்கள் பற்றிய பூசல்கள், இது எல்லாமே வந்து இருக்கும் அத்தியாயம் 10ல. அத்தியாயம் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கை. காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னக்கூட்டியே வந்து ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து காவல்துறையினர் வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ணி, அத தடுக்கிறது தான் வந்து அத்தியாயம் 11. அத்தியாயம் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தலும், புலனாய்வு செய்வதற்கான அவர்களுக்குள்ள அதிகாரங்கள். இப்போ காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அஃபென்ஸ் அது ஒரு கொலையா இருக்கலாம், கொள்ளையா இருக்கலாம், கற்பழிப்பா இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கலாம். அந்த நியூஸ காவல்துறையினருக்கு வந்து ஃபோன் மூலமாவோ, இல்லைன்னா நேர்லயோ வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து தடுப்பாங்க. அதே மாரி முறையான என்கொயரி வந்து பண்ணுவாங்க. அதுதான் அத்தியாயம் 12. அத்தியாயம் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிசீலனையிலும் பரிசீலனைகள் அதே மாரி விசாரணைகளிலும் குற்ற வழக்கு நீதிமன்றங்களுக்குள்ள அதிகாரம் இல்லை. இப்போ பரிசீலனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய கேஸ்ல வந்து நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கும். அதுக்கு உண்டான விசாரணை, பரிசீலனை வந்து எப்படி இருக்கணுமோ, அத வந்து சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 13. அத்தியாயம் 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன் தேவைப்படும் நிபந்தனைகள். இப்போ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கேஸ்ல வந்து போன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. அத ஃபாலோ பண்ணக்கூடியது தான் அத்தியாயம் 14. நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன் தேவைப்படும் நிபந்தனைகள். அடுத்து அத்தியாயம் 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடுவர்களிடம் மேஜிஸ்ட்ரேட் முறையீடுகள் செய்து கொள்ளுதல். இப்போ நடுவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே, அவங்க முன்னாடி நம்ம ஏதாவது கேஸ் சம்மந்தமான அக்யூஸ்டயோ, இல்லைன்னா ஒரு ஃபைலையோ, கேஸ் ஃபைலையோ வந்து குடுக்கோம் அப்படின்னா, அத சொல்லக்கூடிய முறையீடுகள் என்னென்ன இருக்கு? அத சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 15. அத்தியாயம் 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடுவர் முன்பு நடவடிக்கையை தொடங்குதல். நடுவர் முன்பு அப்படின்னா, ஜட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு அப்படின்னா, அத அமெண்ட்மென்ட் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினருக்கு உள்ள முறைகள். அப்ப அத வந்து பார்க்குறது தான் அத்தியாயம் 16. அதே மாரி அத்தியாயம் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டுகளின் படிவம், குற்றச்சாட்டுகளுக்கான ஒன்றாக சேர்த்தல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் 17ல வந்திருக்கு. குற்றச்சாட்டு மிக மிக முக்கியமானது. காவல்துறைக்கும், நீதித்துறைக்கும் உள்ள உறவுமுறைய பத்தி சொல்லக்கூடியது தான் இந்த குற்றச்சாட்டு. அத்தியாயம் 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமர்வு நீதிமன்றத்தின் முன் விசாரணை. அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல முக்கியமான கேஸ்கள் எல்லாமே வந்து என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணி ஜட்ஜ்மென்ட் குடுக்குற மாரி இருக்கும். அதுல சொல்லக்கூடியது தான் வந்து அமர்வு நீதிமன்றத்தின் முன் விசாரணை. அத்தியாயம் 18 வந்து சொல்லுது. அத்தியாயம் 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிடிக்கட்டளை வழக்குகளை நடுவர்கள் விசாரணை செய்தல். பிடிக்கட்டளை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நெறைய டைம் வந்து அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருப்பாங்க, வராம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்கட்டளை போடுவாங்க. நெறைய கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து வருவாங்க. அப்போ அத பத்தி சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் 19 பிடிக்கட்டளை வழக்குகளை நடுவர்கள் விசாரணை செய்தல். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவலர்களின் தொடரப்பட்ட வழக்குகள், அதே மாரி காவல் அறிக்கையின் பேரில்லாமல் வேறு விதமாக தொடரப்பட்ட வழக்குகள், அதே மாரி விசாரணை முடிவு இது எல்லாமே வந்து இதுல வந்துரும். அத்தியாயம் 19ல.
அத்தியாயம் 20ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழைப்பாணை வழக்குகளை நடுவர்கள் விசாரணை செய்தல். அழைப்பாணை அப்படின்னா, ஏதாவது சம்திங் ஒரு வாரண்டோ, ஒரு சம்மனோ சம்திங் இருக்கும். அத புடிச்சு ஜட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கொயரி பண்ணுவாரு. அதுதான் அழைப்பான வழக்குகளை நடுவர்கள் விசாரணை செய்தல். அத்தியாயம் 20. அத்தியாயம் 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுருக்கு விசாரணைகள். ஷார்ட் டைமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கொயரி பண்ணி விசாரிக்கிறது தான் வந்து அத்தியாயம் 21. அத்தியாயம் 22 வந்து அத்தியாயம் 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கு பேரம். வழக்கு பேரம் பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம் வந்து 21 ஓகேவா? இது வந்து மிக மிக முக்கியமானது. அத்தியாயம் 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறைச்சாலைகளில் சிறை வைக்கப்பட்டுள்ளவர்கள் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை முன்னிலைப்படுத்துதல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஏதாவது ஒரு கோயில் திருவிழா, இல்லன்னா ஒரு அரசியல் கூட்டம் சம்திங் ஏதாவது நடக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குற்றவாளி அப்படின்னு கருதப்பட்டு, இந்த நபரால ஒரு குற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும் பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது அவங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். அத சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் 22. அத்தியாயம் 23 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிசீலனை விசாரணைகளும் சாட்சியம். அதாவது சாட்சிகளை எடுப்பதற்கு பதிவு செய்வதற்கான முறை பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 23. சாட்சிகளை விசாரிப்பதற்கான ஆணைகள். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட். அந்த சாட்சிகள் அப்படின்னா, எவிடன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, என்கொயரி பண்றக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 23. அத்தியாயம் 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிசீலனைகள் மற்றும் விசாரணைகள் பற்றிய பொது வகைமுறைகள். பொது வகைமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அத்தியாயம் 24ல சொல்லுது. இது நம்ம கிளாஸ் டைம்ல வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அத்தியாயம் 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புத்தி சுவாதீனம் அல்லாத எதிரிகள் பற்றிய வகைமுறைகள். நெறைய கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ, அத பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 25. அத்தியாயம் 26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றங்கள் பற்றிய வகைமுறைகள். நீதி நிர்வாகம் அப்படின்னா, அ அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல வந்து ஏதாவது ஒரு சம்திங் ஒரு கேஸ் வருது அப்படின்னா, அத பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 26. அத்தியாயம் 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீர்ப்புரை. தீர்ப்புரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக மிக முக்கியமானதெல்லாம் இருக்கும். அத பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 27. அத்தியாயம் 28 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரண தண்டனைகளை உறுதிப்படுத்துறதுக்காக பணிந்து அனுப்புதல். மரண தண்டனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் வந்து மரண தண்டனை குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, அத பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 28. அத்தியாயம் 29 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல்முறையீடுகள். மேல்முறையீடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட பத்தியோ, இல்லன்னா ஏதாவது சம்திங் வேற ஏதாவது பத்தியோ வந்து சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 29. அத்தியாயம் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல் முடிவுக்கு அனுப்புதலும், சீராய்வும். இப்போ எடுத்தோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல்முறையீடுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அத வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அத சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 30. அத்தியாயம் 31 வந்து பார்த்தீங்கன்னா, குற்ற வழக்குகளை மாற்றுதல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுதல், சம்திங் வேற ஏதாவது இருக்கலாம். அத சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 31. அத்தியாயம் 32 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்டனைகளை நிறைவேற்றுதலும், தற்காலிகமாக நிறுத்தி வைத்தலும், குறைத்தல், மாற்றுதல். இப்ப நெறைய கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, 10 வருஷ கடுங்காவல் தண்டனை இந்த மாரி குடுப்பாங்க. பட் அந்த நபர் வந்து அக்யூஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாரி ஜட்ஜ்மெண்ட் வரும்போது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, இல்லன்னா 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, இல்லன்னா ரிலீஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் 32. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரண தண்டனை, சிறை தண்டனை, அபராதம் வசூலித்தல், நிறைவேற்றுதல் பற்றிய பொது வகைமுறைகள், இது பத்தி எல்லாமே சொல்லும். அதான் வந்து அத்தியாயம் 32. மிக மிக முக்கியமான ஒரு டாபிக்கா வந்து நம்ம இத படிக்கலாம். அடுத்து அத்தியாயம் 33 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிணையங்கள் மற்றும் பிணை முறிகள் பற்றிய வகைமுறைகள். ஸோ 33 பொறுத்தமட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படிக்கும்போது இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம கிளாஸ் டைம்ல இத வந்து பார்க்கலாம். அதே மாரி அத்தியாயம் 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொத்துக்கு திரிவு செய்தல். சொத்துக்கு திரிவு செய்தல் அப்படின்னா, நம்ம படிக்கும்போது அது வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்க்க முடியும். அத அப்போ பார்த்துக்கலாம். அத்தியாயம் 35 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முறைகேடான நடவடிக்கைகள். முறைகேடான நடவடிக்கைகள் அப்படின்னா, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பண்ற மாரி இருக்கும். பண்ணாம பண்ற மாரி இருக்கும். அத பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 35.
அத்தியாயம் 36 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில குற்றங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான கால வரம்பு. அத பத்தி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 36. அத்தியாயம் 37 வந்து பார்த்தீங்கன்னா, பல வகைப்பட்டவை. கோர்ட்னா என்ன? போலீஸ்னா என்ன? அதுல விசாரணை கைதிகள்னா என்ன? நீதிபதினா என்ன? நடுவர்னா என்ன? அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 37. அப்போ சிஆர்பிசிய பொறுத்தமட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 37 அத்தியாயம் இருக்கு. 484 பிரிவுகள் இருக்கு. இதுல கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து தெளிவா படிச்சுக்கிறணும். படிக்கும்போதே தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. லா கிளாஸஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோ கிளாஸ்ல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ தொகுப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கு யாரெல்லாம் படிக்காங்களோ, காவல்துறை சொந்தங்கள் யாராவது ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ தொகுப்ப வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நன்றி, வணக்கம். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.